வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல். இந்த வீடியோவில் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்னுடைய அம்மன் துர்க்கை தாயாருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் அபிஷேகம் பண்ணி சிம்பிளாக வழிபாடு செஞ்ச வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி முதல் நாள் குலதெய்வ வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டே 10 மணி போல் மருதாணி கிடச்சிது. வேஸ்ட்டு பண்ணாமல் ஃபேமிலி ஃபுல்லாக அரைச்சி வச்சாச்சு. சூப்பராக செவந்திருந்தது. ஃப்ரைடே மார்னிங் எழுந்ததுமே எங்கள் அண்ணிக்கிட்ட வேப்பிலை வேணும்னு சொல்லி பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி ஆடி முதல் வெளின்றனால வேப்பிலை அம்மனுக்கு சாத்திடலான்னு சொல்லிட்டு 1 டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை கலந்தும் டைமண்ட் கற்கண்டு சேர்த்தும் சிம்பிளான பிரசாதம் தான் வச்சுருக்கேன். ஆடி முதல் நாள் விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தேன். அந்த திரியோடையே நான் விட்டுட்டேன். ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வெள்ளிக்கிழமையில் நெய் சேர்த்து தீபம் போடும்போது மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும். நெய் இல்லைனாலும் நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றிக்கலாம். நான் எப்போதுமே நெய் தீபம் தான் போடுவேன். நெய் இல்லாத பட்சத்தில் தான் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போடுவேன். இப்போ விளக்கேற்றிட்டு வந்துடலாம் வாங்க. தீபதூப ஆராதனை காட்டியாச்சு. எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணா நான் தான் மணி அடிப்பேன்னு சொல்லி வாங்கி அவன் பாட்டுக்கு மணி அடிச்சிட்டு இருந்தான். கிருஷ்ணர் எப்படி வழிபாடு முடிகிறதுக்கு முன்னாடியே பிரசாதத்தை சாப்பிடுவாரோ அதே போல் தான் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரும் பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டாரு. கடவுளே சாப்பிட்டதுக்கான சமம் அது. ஈவினிங் பூஜைக்கு தான் தயாராகிட்டுருக்குறோம். வேப்பலை கொஞ்சமாக பறிச்சிட்டு வான்னு சொன்னால் மரத்தையே உடச்சிட்டு வந்து போட்டாங்க எங்கள் அண்ணி. ஸோ மாலை கட்டி அண்ணி வீட்டுக்கும் மாலை கட்டிட்டு எங்கள் வீட்டுக்கும் மாலை கட்டிகிட்டு இருந்தேன். அந்த வேப்பிலையில் பூவு இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது. ஆடி மாதம் பிறந்தாவே அம்மனுக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்கும். ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது. நம்மளால் முடிஞ்ச அலங்காரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சு வழிபடணும்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுளுக்கு விசேஷமானது. அதுபோல் ஆடி மாதம் முழுக்க அம்மன் தெய்வங்களுக்கு ரொம்பவே விசேஷமானது. இந்த மாதத்தை நாங்கள் விட்டுருவோமா? வேப்பலையில் மாலை கட்டி வீடே மணக்கிற குண்டுமல்லியும் கட்டி முடிச்சாச்சு. என்னோட அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க.
என்னுடைய தாயாருக்கு 3 பொருளால் அபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்கேன். ஒற்றைப்படையில் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட அம்மன் எவ்வளோ அழகாக இருப்பாங்க பாருங்கள். வீடே மணக்கிற நெய் கலந்து முந்திரி பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி பிரசாதமாக வைக்கிறேன். என்னோட அம்மனை வேப்பலையால் மாலையிட்டு வீடே மணக்கிற குண்டுமலியால் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. என்னோட கண்ணே பட்டுருச்சு என்னோட தாயாருக்கு. இந்த பக்கம் விநாயகர் இருக்கார், இந்த பக்கம் என்னுடைய குலதெய்வம் இருக்காங்க. வெள்ளி விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு வச்சுருக்கேன். ஓம் சக்தி குத்து விளக்கு ஒன்று வச்சுருக்கேன். துளசி மாடத்தில் நெய் விட்டு திரி போட்டு வச்சுருக்கேன். மொத்தம் நான் 5 விளக்குகள் வச்சுருக்கேன். ஒற்றைப்படையில் எத்தனை விளக்கு வேணாலும் வச்சுக்கலாம். பஞ்ச பாத்திர தண்ணியிலையும் பொங்கல்லையும் 2 வேப்பலை எடுத்து போட்டுக்கிறேன். ஆடி வெள்ளியில் அம்மன் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளுடைய வேண்டுதல் என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. நான் மஞ்சள் துணியில் 11 ரூபாய் வச்சு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு முடி போட்டு வச்சுக்கிறேன். நானும் இந்த நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து அம்மனை மனதார நினச்சி என்னுடைய வேண்டுதலை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அம்மன் கோவிலுக்கு போய் இந்த காணிக்கையை உண்டியலை சேர்க்கணும். இப்போ எல்லா தீபத்தையும் ஏற்றிடலாம். எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு முதல்ல விநாயகருக்கு கும்பிட்டுக்கலாம். என்னோட தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஓம் சக்தி கோவில் புக்கு. இதில் இருக்கக்கூடிய 108 போற்றி சொல்லி என்னுடைய தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேன். ஓம் ஓம் சக்தியே போற்றி ஓம். ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றி ஓம். ஓம் உலக நாயகியே போற்றி ஓம். ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றி ஓம். ஓம் உள்ளமலர் உகந்தவளே போற்றி ஓம். ஓம் ஓதரிய பரம்பொருளே போற்றி ஓம். ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம். ஓம் உயிராய் நின்றவளே போற்றி ஓம். ஓம் அருவத்தூரமே பகைத்தாய் போற்றி ஓம். ஓம் தத்துவம் சுரங்கமே போற்றி ஓம். ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றி ஓம். ஓம் ஆராதர நிலையே போற்றி ஓம். 108 முறை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேன். இந்த குங்குமத்தை நம்ம ரெகுலராக வச்சுக்கலாம். வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்கலாம். என்னுடைய தாயாருக்கு மலர்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை காட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பிரசாதம் எடுத்தாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.